வெல்கம் பேக் எவ்ரிவான். இந்தியா டெலகிராமை ஜூன் 22 வரைக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் நீட் எக்ஸாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. எதனால அந்த நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா, பேப்பர் லீக் இஷ்யூனால அந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த பேப்பர் லீக் வந்து அதிகமாக வந்து டெலகிராம் மெசேஜிங் ஆப்ல தான் பரவுனதாகவும் அண்ட் அதனாலதான் அது மூலமா தான் வந்து லீக் ஆகுறதுனால இந்த ஆப்பை வந்து ஜூன் 22 வரைக்கும் பேன் பண்றதா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மூவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூவ் வந்து எக்ஸாமோட இன்டெகிரிட்டியை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க. அண்ட் இந்த மூவை பத்தி டெலகிராம் சிஇஓ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவ் வந்து தப்பானது, அதே மாதிரி இந்த மூவ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டெலகிராம் யூசரை வந்து பனிஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவரோட ட்விட்டர்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் டெலகிராமோட சிஇஓ அண்ட் அந்த கம்பெனி வந்து இதோட நிக்கல, அவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட்ல இது பேனை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து இதை வந்து விசாரணைக்காக எடுத்துக்கிறதா வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இந்த டெலகிராம் சிஇஓ அவரோட எக்ஸ் அக்கௌண்ட்ல கண்டினியூஸா வந்து இந்த பேனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய போஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கேஸ வந்து சிபிஐ தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேரை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனதுனால நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து இந்தியாவில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரீடெஸ்ட் நீட் எக்ஸாமோட ரீடெஸ்ட் வந்து சண்டே வந்து நடக்க போகுது. யாரெல்லாம் வந்து போன வாட்டி எழுதுனாங்களோ அவங்க இப்ப மறுபடியும் எழுத போறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸாம் பேப்பரை வந்து ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர் மூலமா வந்து கொண்டு வர போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெலகிராம் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, டெலகிராம் வந்து ஒன்லி வந்து மெசேஜிங் ஆப் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து நிறைய பேருக்கு எஜுகேஷனல் மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு ஒரு பிளேஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டெலகிராம் வந்து ஒன்லி மெசேஜிங்காக மட்டும் யூஸ் பண்றது இல்ல, ஒரு நிறைய எக்ஸாமுக்கு இப்போ மெட்டீரியல் எடுக்கணும்னா, நிறைய எக்ஸாமுக்கு வந்து புக்ஸ் எடுக்கணும்னா அவங்க வந்து டெலகிராம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெலகிராம் பேன் பண்ண விஷயத்துல நிறைய பேர் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, யாரு பேப்பரை லீக் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்காம இந்த மாதிரி ஒரு ஆப் பேன் பண்றது வந்து தப்புங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டெலகிராம் ஆப்பை பேன் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.